ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னுடைய கெஸ்ட் மை நெப்யூ ஹரிஷ். ஹலோ ஹரிஷ். Hello, Mama. Thanks for having me. ஷூர் ஷூர். ஸோ நேற்று நானியும் அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதாவது நீக் படம் பாட்டு வந்தோம். ஸோ அதை பற்றி Mm. பேச போகிறோம். ஸோ சொல்லி இப்போ இந்த படம் பார்த்துட்டு இப்போ என்னுடைய என்ன தாட்ஸ், என்ன ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஒரு ஃபன்னான மூவி. ஒரு ஒரு காலேஜ் லைஃப் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லைஃப் ஸ்டோரியில் பாஸ்ட்ல இருந்த லவ் ஸ்டோரியை வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இட்ஸ் அ குட் ஸ்டோரி. கதை வந்து டிஃப்ரெண்டான கதை மாதிரி இல்லை, இட்ஸ் யூஷுவல் ஸ்டோரி. பட் ஆனால் the way they directed it was good. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் மூவி ஓவரால். யார் வேணா போய் பார்க்கலாம், ஒரு ஃபன்னான மூவி. அதான் இது வந்து இப்போ எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பொருந்தும்ல. எந்த ஒரு பேட் இதுவும் இல்லை, பேட் சீன்ஸ் இல்லை, ஃபைட் இல்லை, அனாவசியமான இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ஸோ அதான் அந்த தனுஷ் ஏற்கனவே சொல்லியாச்சு, இது வந்து யூஷுவல் லவ் ஸ்டோரி, ரொம்ப எதிர்பார்த்து வராதீங்கன்னு. அதே மாதிரி பட் இட் வாஸ் அ வெரி ஃபன் மூவி தான். ஜாலியாக தான் போச்சு அது. கொஞ்சம் லாக் இருந்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு, பட் கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. பட் உனக்கு நான் அந்த தேட்டர்லேயே சொன்னேன் கிட்ட, என்னடா இப்போ தனியாக பாட்டில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ உனக்கு பிடிச்சது அது எடுத்து பாட்டு ஆரம்பிச்சது உனக்கு? இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டா இருந்தது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் அவரோட மூவில இருந்து என்னென்ன மூவிஸ் நடிச்சிருக்காரு அதுல இருந்து எல்லா ரெஃபரன்சஸும் இந்த மூவில இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு ஓகே, இது கொஞ்சம் அது கொஞ்சம் இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தா ஐ ஃபீல் லைக் இட் வுட் ஹவ் பெட்டர் மாதிரி. ரெஃபரன்ஸ்லாம் நீ சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றேன், வாட் யூ மீன்? ஃபர்ஸ்ட் சாங்கே, ஸ்டார்ட் ஆன சாங்கே வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வாய்ஸ் இஸ் கொலவெளி மாதிரி தான். ஏன்னா பிரேக்கப் சாங் தான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன் வந்து வீட்டில் நடக்கிற சீனு, அதுவும் விஐபி படத்துல இருந்து வர மாதிரி அதே சீன். ஸோ அது அப்புறம் தனுஷ் மூவிஸ்ல இருந்து அவரோட மூவிஸ்ல இருந்து வந்த டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங் சீன்ஸ், ஃபேமஸான சீன்ஸ் எல்லாம் வந்து they've tried to replicate it and try to insert மூவில வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அந்த அது வந்து இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இந்த மூவிக்குன்னு ஒரு தனி ஒரு 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 லைவான ஸ்டோரி இருக்கும்போது அது உள்ள எடுத்துட்டு வந்தது. ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் நாட் நீடட், பட் இட்ஸ் ஓகே. இட் டிடன்ட் ரூயின் தி ஸ்டோரி. அது ஒன்று இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் இப்போ எல்லாரும் இப்போ என்ன அப்செட் பண்றாங்கன்னா, அந்த பிரியா வாரியரோட கேரக்டர் எல்லாரும், ஏன்னா அது ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு. ஓகே, கிளீனா சொல்றால, காதல் வேற கல்யாணம் வேற. இஸ் வெரி கிளியர் ஆன் தட், ரைட்? ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் சொல்லு, நீ ஒரு சின்ன பையன் தான், ஸோ நீ சொல்ல அந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு தாட் இருக்கு. போல்டான்னு தெரியல, பட் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் தாட் அது ஆக்சுவலி. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? அது வந்து மூவிஸ்ல மட்டும் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. I mean, there are people like that, but it's a good அது ஒரு good role. And I thought before going to the movie, I thought Priya Warrior will have more role within the movie. நிறைய சீன்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். But she had good scenes, right? First half she came a lot. I mean, மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைனா கூட, but she came a lot. But என்னதான் நீ இப்படிதான் யோசிச்சாலும் she is not the main character. பிரியா வாரியர் வந்து அவ இப்ப இந்த கதையை நகர்த்தர வைப்ப ஒரு கேரக்டர் தான் அவ. அவ வந்து நீ இப்ப நீ செகண்ட் பார்ட்ல கூப்பிடவே இல்லை. பட் இப்ப நீ வந்து அவகிட்ட போயிட்டு அவதானே ஆரம்பிக்கிற, நீ உன் கதையை சொல்லுங்கிற, அப்பதான் கதையை மூவ் ஆகுது. ஸோ அவ்வளவுதான் அவ கேரக்டர். ஸோ அதுக்கு மேல பட் அவ நல்லா பண்ணிருந்தா ஆக்சுவலி. நல்லா இருந்தது. அவளோட லிப்சிங்க் எல்லாம் சூப்பரா இருந்தது. தமிழ் வந்து யாரும் வந்து கொஞ்சம் பண்ணாம, இப்ப இந்த அனிகா தான் கொஞ்சம் நிறைய இன்சிக் இருந்தது. பட் மத்த எல்லாமே நல்லா கிளீனா பேசினாங்க. அது நல்லா இருந்தது இது. ஸோ இந்த பவிஷ் சொல்ல, உனக்கு பிடிச்சதா பையனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மூவிக்கு? வாஸ் ஓகே. பட் அந்த ரியாக்ஷன்ஸ் எதுவுமே, அந்த சீன்ஸ்க்குண்டான ரியாக்ஷன்ஸ் எதுவுமே அந்த ஃபேஸ்ல இருந்த மாதிரி தெரியல. மேபி இட்ஸ் ஃபர்ஸ்ட் மூவினால அப்படி இருக்கலாம். பட் எனக்கு மேத்யூ கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் அந்த பொண்ணு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் ஃபேவரட் சொல்லிட்டு இது. பட் மேத்யூ நல்லா இருந்து, அந்த கூட அந்த பையனும் பரவாயில்ல, அந்த வெங்கியும் பரவாயில்ல, நான் நல்லா ஜாலியாக தான் பண்ணியிருந்தேன். பட் என்னன்னா, அந்த வெங்கியும் பவிஷும் வந்து ஏடியாமா, தனுஷோட ஏடியாமா. பழைய 2 படத்துல ராயன்ல 2 பேர் ஏடியா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த இதுலயும் அந்த பவிஷ் வந்து அந்த இது இருக்குல்ல வாத்தி, அதுல ஏடியா ஒர்க் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ எல்லாம் ஒரு தி கேம் வித் நைஸ் இதுதான். பட் அந்த கதைன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான கதை தான்.
Yeah, it's a very பெருசா simple. ஒண்ணுமே இல்ல. லவ் பண்றாங்க. ஒரு லவ் பண்ண பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சு. திருப்பி அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது. அங்க போறான், அவ்வளவுதான். அதை வச்சு அது ஒரு கதையா பண்ணியிருந்தாங்க. Yeah. பட் நிறைய கேரக்டர்ஸ், ஆனா எல்லாருக்குமே ஐ திங்க் தி கேவ் இனஃப் இம்பார்ட்டன்ஸ். எல்லாருக்கும் தே ஹேட் அ பார்ட் டு ப்ளே. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது. Right. Yeah, I think so. And the மாப்பிள்ளை second, I mean, breakup ஆனதுக்கப்புறம் she's getting married, அந்த அனிகா getting married, அந்த மாப்பிள்ளை கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இல்லை, பட் he was there in all the scenes. அதுக்கப்புறம் கடைசியில வந்து he was there. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுவாக இருந்தது. அது என்ன நினைக்கிறேன், இப்ப எல்லாம் ஸ்பாய்லர் அலர்ட் தான், பட் ஸ்பாய்லர்ஸ் தான். பட் அது என்ன நினைக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு அதே தாலி அவரே கட்டுறாரு. அவ்வளவு போல்டா இருக்காங்க நாட்டுல. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த படத்துல சொல்ற ஒரு டைலாக் மாதிரிதான், என்னடா இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கான். அந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இந்த ஜெனரேஷன்ல இல்ல, அதுவும் பட் அவன் சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், கஷ்டப்பட்டு பொண்டாட்டியா இருக்கிறத விட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிமா அவன். அது செமையா இருந்தது. அது நல்ல டைலாக். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க. ஐ மீன் அது வரைக்கும் எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ வெதர் ஹீஸ் ஐ மீன் அதுக்கப்புறம் இவ்வளோ சொல்றான் வந்துட்டு யூ ஷுடன்ட் கம் பேக். அப்படி சொல்றேன். அப்புறம் எப்படி பார்ட் 2 பண்றது? அப்படியே பார்ட் 2 பண்றது அவனை. பட் அகைன் வி டோன்ட் ஹேவ் தி பார்ட் 2 இஸ் கோனா கம் ஆர் நாட், பட் ஸ்டில் அது ஒரு லீடு. பட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா உனக்கு ஐ திங்க் எல்லாரும் ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட் மூவிக்கு ஐ திங்க் தே டிட் a குட் ஜாப், ரைட்? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அனிகா வந்து பொருத்தமா இல்லைங்கிறாங்க எல்லாரும். ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்னு. நீ நினைக்கிறது? இல்ல, எல்லாருமே எனக்கு சின்ன ஜெனரேஷன்ல இருந்த மாதிரி தான் இல்ல, எனக்கு பட் தோணுது. அனிகா வந்து ரொம்பவே இப்ப பின்ன ஒரு இப்ப இந்த குழந்தை ஃபேஸ் தான் இருக்கு அவளுக்கு. அந்த ஹீரோயின் ஃபேஸ் வரல அப்படின்னு நீ நினைக்கிற? இல்ல, பட் she did a good job though, Yeah, not she did bad a அது. good job. Yeah. எனக்கு ரம்யா அவங்களோட ஃபேஸும் ரொம்ப அந்த சைல்டிஷ் ஃபேஸ், அண்ட் ஷீஸ் ரன்னிங் வெட்டிங் வெட்டிங் பிளான், வெட்டிங் பிளான்லாம் அது நம்பவே முடியல. அது பண்ண நம்ப முடியல. பட் நம்ப முடியல இல்ல, பட் ஓகே, சின்ன பொண்ணு பண்ற. பட் அந்த இன்னொரு பொண்ணா வர அந்த ராபியா கத்தூன், அந்த பொண்ணுக்கு வந்து யாருன்னே சொல்லாது. பொண்ணு யாரு, அவ பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லி சும்மா ஒரு ஃப்ரெண்டா வராங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த வெங்கி அப்படிதான் ஃப்ரெண்டா வரான், கூட இருக்கான், அவ்வளவுதான். அதை பத்தி ஒன்னும் டெப்தா. அட்லீஸ்ட் இப்ப இந்த மேத்யாவது பரவாயில்ல. அவங்க அம்மா ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க, திட்டுறாங்க, சம்திங் இருந்தது. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸா வராங்க, இருக்காங்க, ஜாலியா போறாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த அந்த மாதிரி முடிச்சிட்டான் படத்தை. ஆமா. அண்ட் ஆல்சோ சரத்குமார் அவரோட சீன்ஸும் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் அவர் வச்சு மீன் கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தானே, ரைட்? ஸோ மெயினா ஒண்ணுமே இல்லாம இருந்தது. பட் நான் ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தேன் சரத்குமாரோட. பட் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த டாக்டர் கிட்ட போய் சொல்றேன், ஒன்னு சொல்லிடுறேன், பார்ப்பா அவர் கேன்சர் அப்படின்ட்டு. இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இது, பிரைவசி மேட்டர்லாம் எவ்வளவு இருக்கு இங்க. ஆமா. அவன் என்ன அதுவும் சரி high வாட்டர் profile. மாமா கேமாவா இருந்தா கூட, பட் ஸ்டில் Yeah. அது ஒரு அது தமாஷா இருந்தது. பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து he didn't even accept him. And then ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பையன் பார்த்துருக்கேன், நீ அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டது வரைக்கும் மேக் சென்ஸ். Why does he has to at the last minuteல போயிட்டு why does he has to say all these things? இந்த மாதிரி பவிஷ் நல்ல பையன் தான், அவனை இல்ல, அவன் நல்ல பையனை சொல்ல, அவன் he could have been a good boy தான் சொல்றான். ஓகே. இது ஓகே தான். அது வந்து முன்னாடியே சொல்லிருக்கலாம், அந்த பையன் பார்க்கும் போதே சொல்லியிருக்கலாம். I don't know what எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்ம he சாகும் போது நம்மளோட ஃபுல் வாழ்க்கை வந்துட்டு போவோம் கண் முன்னாடி. அது மாதிரி அதுக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கு அவருக்கு. பட் அதை விட கமல் கொஸ்டின் ஏடனோ அது. பட் அகைன் அதெல்லாம் கொஞ்சம் வீடா இருந்தது. அந்த பொண்ணுக்கு அந்த உண்மை தெரியுற சீன் கூட எனக்கு ஒன்றும் பெருசா இம்பாக்ட் ஆகல எனக்கு, ரைட்? அது நான் ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்த்தா ஒண்ணுமே பிஸ்ன்னு ஆயிடுச்சு. அது ஐ நோ தட்டுங்கிறா, ஆடனோ நான் வந்ததுல இருந்தே ஹார்ட் துடிச்சுதுங்கிறா, நீ டான்ஸ் ஆனீங்கிற, அதெல்லாம் சொல்றா அவ. ஸோ அதை வந்து திருப்பி காமிச்சிருக்கலாம். அதை இப்ப அந்த இவன் சொல்லுவான் தெரியுமா, இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து இப்ப நீ பாரு மச்சான் அப்படிமாலாம், அது மாதிரி திருப்பி இப்ப இந்த அனிகாவோட இருந்து காமிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அது. பட் அந்த ஒரு இது எனக்கு சரியா ஒட்டல இது. ஐ மீன் அது வந்து மேபி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிக்கும் போது அப்புறம் முடியாதுங்கிறியா? அது ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரிலேட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் பீப்புளுக்கு அதுக்கப்புறம். பட் அகைன் இப்ப இந்த பசங்களை வச்சு எடுக்கிற படத்துல இவ்வளவுதான் முடியும், ரைட்? ஸோ அதுக்கு என்னென்ன, அதாவது இப்ப இதுதான் டீம்னா நம்ம இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ண முடியுங்கிற மாதிரி, அவ்வளவுதான் இந்த வச்சு இவ்வளவுதான் முடியும்.
பட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த லவ் போர்ஷன் நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் லவ் ஃபாலிங் இன் லவ், அதெல்லாம் செம கியூட்டா இருந்தது. ஆனா அவன் அந்த கருவாட்டு குழம்பு பீச்சில் போய் சமைச்சான், அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, போனா போகுது. அவங்க திடீர்னு அவனே போறான், பச்சை மிளகா கொண்டு வரான், கத்திரி எங்கடா இல்ல எனக்கு வந்து அனிகாக்கு இருந்த ரோல் வந்து ஒண்ணு சாப்பிடுறா இல்ல சாப்பிடுற, இல்லைன்னா வாந்தி எடுக்கிறது. அந்த மாதிரிதான் இருந்தது. அது தேவையில்லாம இருந்தது. எனக்கு என்னமோ ஹீரோயின்ஸ், ஐ மீன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிகாஸ் ரியல் லைஃப்ல யாருமே பர்ஃபெக்ட் இல்ல ஹீரோயின்ஸ் மாதிரி. ஸோ மேபி தே பட் வாண்ட் பட் அதுக்கும் அவர் காரணம் சொல்றாருல, வீட்டுல எல்லாம் சமைக்காரங்க தான், நல்ல சாப்பாடு கிடைக்காது, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. கிவிங் எக்ஸாம்பிள். பட் அதெல்லாம் இருந்தது கியூட்டா இருந்தது, வாயில ஃபுல்லா சாப்பாடு வச்சு திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் வெரி கியூட்டா ரியலி சி அவன் வந்து ஹீஸ் ஃபாலிங் இன் லவ் வித் ஹர் அப்படின்ட்டு. அது நல்லா இருந்தது. But if you want, you can go to a local restaurant. அதுல அங்க கிடைக்கிற ஃபுட் கூட அங்கதான் பவிஷ் இருக்க மாட்டான்ல அவன். என்ன ரீசன்? அங்க தனுஷ் இருக்க மாட்டாரு, பவிஷ் இருக்க என்ன இதெல்லாம் நீ ரொம்ப கேள்வி சொன்ன மாதிரி இந்த டீமுக்கு இவ்வளவுதான் முடியும் போல் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் கடைசியில அந்த சாங்ல வந்து இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்ல கடைசியில வந்து தனுஷோட அப்பியரன்ஸ் இருக்கும். அவரோட அப்பியரன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல. அப்படியா? ஆமா, அந்த சாங், அந்த ஒரு ரியல் சாங்ல வந்து அவர் கடைசியில வருவாரு. அப்படியா? இல்லவே நான் பார்க்கவே இல்லையா. பட் அகைன் சி, இன்னொன்னு வந்து தனுஷ் எந்த ஒரு ப்ரமோக்கும் தனுஷ் வரல. இந்த பசங்க வச்சு எல்லாம் ப்ரமோட் பண்ணி முடிச்சாச்சு, நல்ல ரிவ்யூ வந்திருக்கு இப்போ. ஸோ அது பாராட்டணும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த படம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, 2 hours and 16 minutes. பின்ன கூட கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், பட் ஓகே, 2:16 இஸ் நாட் பேட். இட்ஸ் குட் டைம் டு வாட்ச். இப்போ கொஞ்சம் யா, ஏன்னா படத்துல ஃபைட் கிடையாது, அனாவசிய சீன் கிடையாது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டா நல்லா இருந்திருக்கும். பிரேக்கப் சீனும் கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்டா இருந்தது. பட் அது பட் ஐ மீன் டெக்னிக்கலா என்ன Okay. தண்ணி அடிச்சிருக்கான், கோவப்படுறான், அது டெக்னிக்கலி. நான் என்னன்னா அவங்க அப்பா சாவாரு எதிர்பார்க்கல. நான் அது ஒரு ட்ரிக்கு நினைச்சேன். நான் பொய் சொல்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா உண்மையில போயிட்டு அது நினைக்கவே இல்லை நான். வா பரவாயில்லையே அப்படின்னு. இட் இஸ் a different perspective மாதிரி தான் தோணுச்சு அது. பட் அது ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்த மாதிரி தெரியல. The reason why he left Anika and the இல்ல reason லெஃப்ட் என்ன, he has to spend, he wants his dad to spend time with her. அது இவளுக்கு புரியல. சும்மா வந்து போய் கூட சண்டைக்கு வராவ. அதை கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஏன்னா டக்குன்னு இப்ப அவளுக்கு கோஸ்ட் பண்றதுலாம் என்னமோ சரியா தெரியல எனக்கு, அது சரியா படல எனக்கு. மேபி அப்படிதான் லைக் அது பிரேக்அப் நவ டேஸ், ஹூ நோஸ். இப்போ உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். ஓவரால் ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஐ மீன் ஒரு வாட்டி ஷோரா பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம், ஜாலியா பாட்டு வரலாம். நத்திங் டு பி இது. மேத்யூ சொன்ன மாதிரி அவன் தான் என்னோட ஃபேவரட் ஒன், சான்ஸே இல்லை. கலக்கியம் தான். Matthew, yeah. அவனோட ஓன் வாய்ஸ் நினைக்கிறேன்ல, ஐ திங்க் ஓன் வாய்ஸ் தான் போட்டிருக்கு. I think so. ஓன் வாய்ஸ் செம்மையா, நல்ல தமிழ் உச்சரிப்புலாம் செம்மையா இருந்தது, செம்ம ஜாலியா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த சீன்ல உனக்கு பைக் ஓட்ட தெரியாது, நான் தான் விட்டு வந்தேன், அதெல்லாம் நல்லா இருந்தது, செம்ம கியூட்டா இருந்தது அதெல்லாம். And அந்த சீனும் தேவையில்லாம அந்த இளையராஜா ரகுமான் கம்பேரிசன், அவரோட சீன்ஸும் அது ஐ டோன்ட் நோ. பட் அது ஏன்னா ஒருத்தர் இருக்கானே, அதை கேவ் இன்டர்வியூ. ஏன்னா இப்ப ஜென்ரேஷன் அதான் பெரிய ஆர்குமெண்ட் ஆமா. இப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ வந்து விஆர் ரஹ்மான் அனிருத்னு போயிடுச்சான் இப்போ. பட் ஜென்ரலா வந்து அந்த மியூசிக் எடுத்தாலும் ராஜாவா ரஹ்மான், அதான் எல்லாருக்கும் பெரிய டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம். இல்ல அதுக்காக யாரும் விட்டுட்டு நடு ரோட்ல இறங்கி சும்மா அது ஒரு அப்பதான் இது இம்பாக்ட் இருக்கும் இதுல. ஆனா எங்க சும்மா மழை படத்துல இல்ல, எங்க பார்த்தாலும் மழை, இதுக்கு எடுத்தாலும் மழை. ஏன் தெரியல, இது சென்னையில அவ்வளவு மழை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. I don't know, but it was nice. And the scenes, background scenes, art, choreography எல்லாம். See, it's overall like a well-made movie. It's really well-made movie. இப்ப நல்லா பார்த்து தெரியுது, இப்ப நல்லா செலவு பண்ணிருக்கான்னு தெரியுது. He has put in the effort. It's made look like very colorful and very youthful. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். So நீ எவ்வளவு மார்க் கொடுப்ப out of 5? I would give 4. 4 கொடுப்ப. I think maybe I'll give like 3.75 கொடுப்பேன் நினைக்கிறேன். இன்னும் கூட எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் அகைன் 2 படம் வந்திருக்கு இந்த வாட்டி, ரெண்டுமே நல்ல ரிவ்யூஸ், ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் டிராகன் தான் போட்டிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. டிராகன் பாப்போம் நம்ம. ஓகே குட். ஸோ தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்யூ. நம்ம டிராகன் பார்த்து நம்ம டிராகன் ரிவ்யூ பண்ணுவோம், சரியா? ஓகேடா, பை. Hello, thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.